அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா புது புது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனலில் வந்த கொஸ்டின் மட்டும் தான் வந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போய்க்கிறாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின் போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது மதுரை டிஸ்ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும்னா, அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் குழந்தையோ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கன்வாடியை கூப்பிட்டு போயிருக்கலாம். அப்படி கூப்பிட்டு போயிருந்தீங்களா எந்த டைமுக்கு கூப்பிட்டு போவீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 9 மணிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவீங்க. கூட்டு போய் விட்டு அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவாக இருக்கட்டும், என்ன டீச்சிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி, அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நல்ல ஊட்டச்சத்து, இளம் பெண்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்கெல்லாம் இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துமாவாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த உணவாக இருக்கட்டும் அங்கன்வாடியில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் எவ்வளோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வாங்க ஆன்சர் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் 11.5 16 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடை ஏறும். இது வந்து பார்த்திங்கன்னா சராசரி நார்மலு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாக ஏறும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 13 18 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடை ஏறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 11 16 கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப எடை குறைவாக மெலிந்த உடலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 18 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின்னா என்றால் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பின்னு சொன்னோமா, ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொருள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுப்புள்ள காணப்படும் ஒரு புரதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின் என்றால் என்னன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் காணப்படக்கூடிய ஒரு சிவப்பணு புரதம்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா பாட்டையும் எடுத்து செல்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உதவுகிறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த ரத்த சிவப்பணில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சிவப்பணில் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாட்டு எல்லாமே விநியோகம் செய்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும், நோய் ஏற்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமியாங்கிற ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் குரோத் ஆகுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும்னா இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யும் வைட்டமின் அண்ட் ஊட்டச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவில் உட்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, போலட், வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் C. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யறதுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை, பருப்பு, பழங்கள் மற்றும் கோழி இறைச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையாக வைட்டமின் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹீமோகுளோபின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை, பருப்பு, பழங்கள் போன்ற உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைட்டமின் B12 வைட்டமின் Cலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு நீங்கள் மீன், முட்டை, பால் பொருள் இதெல்லாம் சாப்பிட்டீங்களாவே போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைட்டமின் Cயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெர்ரி மற்றும் காய்கறி இந்த மாதிரி சிட்ரஸ் பழம் இதெல்லாம் மாதிரி வந்து சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போகிற வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக தான் இருந்துச்சு. போனதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நாம் எதை பற்றி சொல்கிறோமோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாப் கிடைக்கும்.
அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலாங்கிறவங்க நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் திருமண வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்களின் திருமண வயது வந்து பார்த்திங்கன்னா 18 முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடைமுறைக்கு வரல. 21 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொண்டு வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 18 வயசு தான் வந்து பார்த்திங்கன்னா திருமண வயசாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டு கேர் அண்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சைல்டு கேர் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1098 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அதே அங்கன்வாடி மையத்தின் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 3:30 தான் டைமு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் இருக்கிறதுனால டைம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டைமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். 2 டைமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் நார்மல் டைம் சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுன்னு சொன்னீங்கன்னா அதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2மே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கன்வாடி மையத்தின் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 3:30 மணி, 9லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறது. இது இடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. சத்துமாவு உருண்டை பிடிச்சி கொடுக்கறது, கொல்கட்டை வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து 12லேருந்து 1 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வைப்பாங்க. அடுத்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்க வைப்பாங்க. 3லேருந்து 3:30 வரைக்கும் விளையாட வைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாம் கூப்பிட்டு வந்துடணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தின் எந்த துறை சார்ந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சமூக நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே செயல்படுது. இதோட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கீதா ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் இந்த இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது செயல்பட்டுக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இன்னும் 2-3 கேள்வி கேட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம்லாம் மறந்துடுச்சு. ஓகே சார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் சொல்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஆன்சர் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சிக்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வே என்றால் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா போஷன் பக்கவாடா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாமே கேட்டுக்கிறாங்க. தெரிஞ்சிக்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் எத்தனை பேர்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்ட கேள்வி தான் வந்துட்டு இருக்குது. நிறையா பேர் ஆன்சர் சொல்கிறீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே ஷேர் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.